இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக சிவப்பு அவல் வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 கப் சிவப்பு அவல் எடுத்து முதல்ல வறுத்துக்கிறேன். அது வறுத்துக்கிட்டே இருக்கும்போது இடையில வந்து இதுக்கு வந்து 1/2 கப்பு பொட்டுக்கடலை, உருட்டுக்கடலையும் அப்புறம் 1/2 கப்பு வேர்க்கடலையும் ரெண்டும் வறுத்தது தான். இதோடய போட்டு இன்னும் கொஞ்சம் லேசாக சூடாக்கிடலாம். இதையும் போட்டு வறுத்து நல்லா வறுத்துட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருவோம். எல்லாமே வறுபட்டதுனால ரொம்ப வறுக்க தேவையில்லை. இதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இது ஆறிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இன்னொரு சின்ன கடாய் வச்சு கொஞ்சம் நெய் விட்டு அதில் வந்து முந்திரி திராட்சை ரெண்டையும் வறுத்துக்கிறலாம். இதுக்கு போடுறதுக்கு முந்திரி திராட்சை ரெண்டையும் நம்ம வறுத்துக்கிறலாம். இதை வறுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சை ரெண்டையும் வறுத்து ஒரு பக்கம் வச்சுக்கிறலாம். இது வறுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இன்னொரு பாத்திரத்தில் இந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை அல்லது பொடி பண்ண கருப்பட்டி போட்டு கொஞ்சம் பாகு காய்ச்சிக்கிறலாம். அது இதுக்கு ஊற்றி பிணையிறதுக்கு வேணும். அதுக்காக நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து இந்த பக்கம் ஒரு 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். நாட்டு சர்க்கரை போட்டு அதே 1.5 கப்பு அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். அது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யணும், இந்த வறுத்து வச்ச அவல் கடலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக, ரொம்ப மாவு இல்லாமல் ரொம்ப கொரப்பு இல்லாமல் பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம். இதை பொடி பண்ணி இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கொஞ்சம் லைட்டாக உப்புத்தூள், 1/2 ஸ்பூன் ஏலக்காய், கொஞ்சம் நெய் எல்லாத்தையும் போட்டு அதை கிண்டி வச்சுக்கிறலாம். அது ஒரு பக்கம் இருக்கவே இந்த பக்கம் என்ன செய்யணும், அந்த நம்ம காய்ச்சின பாகு வந்து ரொம்ப கம்பி பதம் வரணும்னு இல்லை, லேசாக பிசு வந்தால் போதும். அதை இன்னொரு இதில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிறலாம். இதை வடிகட்டி வச்சுட்டு என்ன செய்யணும், வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆறின உடனே இந்த அவல் மாவில் போட்டு நம்ம ஊற்றி கரண்டி காம்பில் நல்லா கிண்டிக்கிறலாம். இதை கிண்டி முடிச்சுட்டு கடைசியில் இந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இதோடு போட்டு நல்லா உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறலாம் லட்டு. இது வந்து நல்லா குழந்தைகளுக்கும் விரும்பி சாப்பிடும். அவலில் செஞ்சதுனால நல்லாவும் இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி, நல்ல டேஸ்ட்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக.